இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம சவுத் சைடோட நார்த்து சைடில் ரொம்ப தீவிர சிவபக்தாள்லாம் உண்டு. சிவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவளுக்கு உடம்பு முழுக்க நாடி நரம்பு எல்லாமே அவளுக்கு பரமேஸ்வரன் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பரமேஸ்வரனை கொண்டாடுவா. பரமேஸ்வரனை எப்படி நம்ம வைணவர்கள் 12 ஆழ்வார்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி இவருக்கு 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அந்த 63 நாயன்மார்களில் இந்த கலிய நாயனார்னு ஒரு நாயனார் திருவொற்றியூரில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தினப்படி பரமேஸ்வரனுக்கு தீப கைங்கரியம், தினம் போய் சுவாமி கோவிலில் போய் ஒரு தீபம் ஏற்றுறதுன்னு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். சுவாமி அவனுடைய பக்தி ஆகப்பட்டது எவ்வளோ தூரம் அவன் நம்ம மேலே ஒரு இது வச்சுருக்கான், நம்பிக்கை வச்சுருக்காங்கிறதுக்காக சின்னதாக ஒரு சோதனை பண்ணுறான். என்னன்னா, பரம செல்வந்தனாக இருந்து அந்த பக்தியை பண்ணிட்டு இருக்கிறவன் திடீர்னு பரம ஏழையாக போயிடும். அப்பா, ஏழையாக போனால் கூட தன்னுடைய பக்தியில மாறாமல் இருக்கானாங்கிறதான் சுவாமி பார்க்குறார். அப்போ கூட அவன் பக்தியை விடாமல் பண்ணிட்டு இருக்கான். சிவன் மேலே சிவனை கோச்சிக்கல. அதாவது சிவன் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் அந்த சாயந்தரம் டயத்தில் இன்னைக்கு எப்படியாவது சிவனுக்கு தீபம் போட்டுடணும், இன்னைக்கு எப்படியாவது சிவனுக்கு தீபம் போட்டணும் அப்படி அந்த மென்டாலிட்டிலேயே இருந்துட்டு இருக்கான். அப்போ என்னாச்சு, கடைசியாக தன்னுடைய மனைவியை அடகு வைக்கிறான். சிவனுக்கு தீபம் போடுறதுக்கு அன்னைக்கு எண்ணெய் இல்லை, திரி இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அடகு வைக்கிறான். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய சிவபக்தர், அவ்வளோ பெரிய சிவபக்தர். அதுவும் ஒரு நாள் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட கடன் வாங்காத வாழ்க்கை கிடையாது. எல்லாத்தையும் நீ இன்னைக்கு சிவனுக்கு தீபம் பண்ணணும், இன்னைக்கு சிவனுக்கு தீபம் ஊர் முழுக்க எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிடும், எல்லாம் முடிஞ்சிருது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணிட்டே இருக்காது. சொல்கிறார், கடைசியில் இன்னைக்கு தீபம்லாம் தன்னுடைய கையை வெட்டி இன்னைக்கு தீபம் போட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணி கரெக்டாக தீபம் ஏற்றும் போது தன்னுடைய கையை வெட்டிக்க பிறகு சுவாமி பிரசன்னமாயிட்டேன். உன்னுடைய தீபம் போடக்கூடிய கைங்கரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நல்ல பிறவா முக்தி அடைவேன்னு சொல்லி பரமேஸ்வரன் அப்படி அந்த நாயன்மார்களுக்கு அனுகிரகம் பண்ணேன். அதனால தான் கலிய நாயனாருங்கிறவர் இந்த திருவொற்றியூரில் அவ்வளோ பெரிய ஒரு விசேஷமாக அவரை கொண்டாடக்கூடிய காரணம்